திருப்பதி ஏழுமலையானின் கடன் பிரச்சனையை தீர்த்த கோவில் இதுதான். சில்பூர் புகுல வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலும் பிரபலமான கோவிலாகும். மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தினமும் வந்து செல்கிறார்கள். இங்கு வந்தால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனையும் தீரும் என்பது நம்பிக்கை. திருப்பதி ஏழுமலையான் திருமலையில் பாதம் பதித்த பிறகு சிறிது காலம் தங்கியிருந்த ஸ்தலமாகும். கடன் பிரச்சனை தீர்க்கும் கோவில் இதுதான். திருப்பதி ஏழுமலையானின் கடன் பிரச்சனையே தீர்த்து வைத்த கோவில் ஒன்று உள்ளது. அந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே நம்முடைய கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையை மாறும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுவும் இந்த கோவில் திருப்பதிக்கு மிக அருகிலேயே உள்ளது என்றால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. கலியுக வைகுண்டம் என போற்றப்படுவது திருமலை திருப்பதி தலமாகும். இங்கு கோவில் கொண்டுள்ள வேங்கடவனை வழிபடும் பக்தர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரியும். பக்தர்கள் தினமும் கோடி கோடியாக காணிக்கையை உண்டியலில் வந்து கொட்டுவதால் உலகின் பணக்கார கடவுளாகவும் திருமலை வேங்கடவன் இருந்து வருகிறார். இங்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாட்டு செல்கின்றனர். கடன் சுமையால் கலங்கிய ஏழுமலையானே ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசராக அவதாரம் எடுத்து பத்மாவதி தாயாரை மனம் முடிக்க வந்தார். அப்போது தனது திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் பெற்றார். தான் வாங்கிய கடனுக்காக ஸ்ரீனிவாச பெருமாள் குபேரனுக்கு வட்டியும் செலுத்தி வந்தார். ஒரு கட்டத்தில் வட்டி கூட செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் குபேரர் கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு நெருக்கடி தந்தார். என்ன செய்வது என திணறி போன ஸ்ரீனிவாச பெருமாள் மலை ஒன்றில் உள்ள குகையில் சிறிது காலம் தங்கியிருந்து தவம் செய்தார். பெருமாளின் தவத்தைக் கண்டு மனம் வருந்திய குபேரர் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். அதற்கு பிறகேதான் பெற்ற கடனை கலியுகத்தில் தன்னுடைய பக்தர்கள் அடைப்பார்கள் என குபேரருக்கு வாக்களித்தார் வெங்கடேஷ பெருமாள். பணக்கார கடவுளான திருப்பதி ஏழுமலையானுக்கே கடனால் நெருக்கடி ஏற்பட்டது. அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்த ஸ்தலம் தெலுங்கானா மாநிலம் ஜனகாமா மாவட்டத்தில் சீல்பூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. வெங்கடேஸ்வர சுவாமி தவம் செய்த இந்த மலை அடிவாரத்தில் பெருமாளுக்கு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. இங்குள்ள மூலவருக்கு புகுலு அல்லது குபுலு வெங்கடேஸ்வர சுவாமி என்று பெயர். புகுலு அல்லது குபுலு என்றால் தெலுங்கில் பயம், பதற்றம் என்று அர்த்தம். பெருமாள் பதற்றமான நிலையில் வந்து தவம் செய்த இப்பெயர் உண்டாயிற்று. மலை அடிவாரத்தில் பெருமாள் பாதம் பதித்த இந்த இடத்திற்கு பாதாள குண்டு என்றும், பாறையால் ஆன இந்த மலைக்கு சில்பூர் குட்டா என்றும் பெயர். இந்த கோவிலுக்கு வந்து எவர் ஒருவர் வழிபட்டாலும் அவர்களின் கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பயம், பதற்றம், எதிரிகள் தொல்லை ஆகியவை நீங்கி வாழ்க்கையே மாறிவிடும் என்கிறார்கள். தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. ஆண்டுதோறும் இக்கோவிலில் பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சில்பூர் புகுலு வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் ஹைதராபாத்தில் இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்திலும், வாரங்கல் நகரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருப்பதி, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இக்கோவிலுக்கு செல்வதற்கு ரயில் மற்றும் பஸ் வசதி உள்ளது. திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் இரவு 7 மணி வரையிலும், மற்ற நாட்களில் காலை 7 மணி முதல் பகல் 12:30 வரையிலும், மாலை 4 மணி முதல் மாலை 6:30 மணி வரையிலும் இக்கோவில் திறந்து உள்ளது. இந்த திருப்பதி பெருமாள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.